கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல 8ஆம் மாதம் 24ஆம் தேதியை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி. இனி காலம் செல்லாது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய் கர்த்தர் எப்போது உங்களோடு கூடவே இருப்பார். விசேஷமாக ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் ஒருபடிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று எழுதியிருக்கிறது. பிரியமான தேவஜனமே, பரிசுத்த ஆவினாலே நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி உதவினாலே நீங்கள் தைரியமாயிருங்கள். பலனடைந்து தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மாற்றுவார். எதை குறித்தும் கலங்காதிருங்கள். விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவிதம் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகும். எதை குறித்தும் கலங்காதிருங்கள். தேவன் தாமே கடைசி வரையிலும் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஆக நம்பிக்கையின் தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள். எல்லா உதவியும் கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் உங்களுக்கு முன்னும் பின்னமாய் வருகிறவர். அவர் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆக பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் உதவி செய்வார். God bless you.